எலிவேட்டர் டு த கேலோஸ் என்று ஒரு பிரெஞ்சு படம் ஒன்று இருக்கிறது. அது 1958 ஆண்டில் எடுத்த படம். இந்த படத்தைப் பற்றி இப்போது பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. 1958 ஆண்டில் இருந்த தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு ஒரு பரபரப்பான திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். படத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நகர்வதே தெரியாது, அவ்வளவு பரபரப்பாக எடுத்து இருப்பார்கள். கதையும் ஒரு சுருக்கமான நேரத்துக்குள் நடப்பது போல் இருக்கும். அதாவது ஒரு சனிக்கிழமை மாலையில் ஆரம்பித்து ஞாயிறுக்குள் முடிவது போல் கதை இருக்கும். படத்தின் துவக்கத்தில் கதை நாயகன் ஒரு பெண்ணிற்கு போன் செய்து 7:30 மணிக்கு வந்துவிடுவேன், நாம் இருவரும் இந்த ஊரை விட்டு ஓடிவிடலாம், காத்திரு என்று சொல்லிவிட்டு வைத்து விடுவான். பின் தன் கம்பெனி முதலாளியை அறைக்குள் உள்ளேயே வைத்து சுட்டுக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் காண்பிக்க ஜன்னல் வழியே கயிறு கட்டி வெளியே வந்துவிடுவான். சாதாரணமாக வெளியே வருவது போல் எல்லோரிடமும் பேசிவிட்டு வெளியே வந்து தன் காரை கிளப்புவான். அப்போது அவன் ஜன்னல் வழியே தப்பித்து வந்த கயிறை மறந்துவிட்டதை கவனித்து விடுவான். காரை அப்படியே விட்டுவிட்டு மீண்டும் அலுவலகத்துக்குள் ஓடிப்போய் லிப்டில் செல்வான். வார இறுதி என்பதால் அலுவலகத்தின் மின்சாரத்தை அணைத்துவிட்டு காவலாளி வெளியே சென்று விடுவான். இப்போது கதையின் நாயகன் லிப்டில் பாதி வழியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். அவனுக்காக அவன் காதலி சாலையில் காத்துக் கொண்டு இருக்கிறாள். இந்த இருவரின் காதலுக்கும் தடையாக இருக்கும் அவளின் கணவன்தான் கொலை செய்யப்பட்டு உள்ளே இருக்கும் கம்பெனி முதலாளி. இப்படி துவங்கும் கதை மிகுந்த பரபரப்புடன் செல்லும். வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள்.